என்னுடைய சகோதரிகளான தமிழ்நாட்டு பெண்கள் தான் உங்களுடைய அரசியலுக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க. பெண்களுக்கு சேஃப்டி இல்லாமையா மகளிருக்கு பஸ் விட்டுருக்காங்க. பெண்களுக்கு சேஃப்டி இல்லாமையா மகளிர் ஊக்கத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் நியூஸ்லாம் சரியாக பார்க்கறதில்லன்னு நினைக்கிறேன். அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜில் வச்சு அந்த கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்தாங்க. ஈசிஆரில் காரில் போயிட்டு இருந்த பொண்ணை திமுக கொடியை வச்சு துரத்துனாங்க. 7 பேர் சேர்ந்து ஒரு குழந்தைய கற்பழிச்சிருக்கிறாங்க. டீச்சர் ஒரு ஆசிரியர் குழந்தைய கற்பழிச்சிருக்கிறாங்க. இந்த போன மாதத்தில் வந்து நிறைய பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குது. அந்த 1000 ரூபா உதவித்தொகை கொடுக்கறது உண்மைதான். ஆனால் அந்த 1000 ரூபா வச்சு உமன்ஸ்க்கு சேஃப்டி கொடுக்கலாம்ல, அதுதான் கேள்வி. That is horrible. ஒரு பெண்ணா எனக்கு எவ்வளோ பயம் இருக்கும். I really request the government and the concerned officials, தயவு செய்து இதுக்கு please take a stringent action at least now. ஆமாம், இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி தொகை கொடுக்கறதோ இலவச பேருந்து கொடுக்கறதோ முக்கியமா இல்லை பெண்களுக்கு சேஃப்டி கொடுக்கறதோ முக்கியம்? குடும்பத்தை இன்னைக்கு கட்டி ஆடுறதுக்கே நமக்கு நிறைய பணம் தேவைப்படுது. நம்ம வந்து மத்திய அரசு அதனால தான் அவ்வளோ கொள்ளடிக்கிறாங்களா அந்த குடும்பத்துக்கு. அதுக்கப்புறம் நமக்கு ஓட்டு வேணும்னா உமன் அந்த அவங்களுக்கு வந்து 1000 ரூபாய் ஃப்ரீ டிக்கெட்ஸ் கொடுக்கறதோ இல்ல இந்த மாதிரி 1000 ரூபாய் உதவி தொகை கொடுக்கறதோ நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு டாக்டிக்ஸ் தானே. இன்னைக்கு மகளிர் தினத்துக்கு ஒரு வீடியோ போடுறாரு ஒரு அரசியல் தற்கொலை. தமிழ்நாட்டுல திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஏன்பா உன் பொண்டாட்டியும் பொம்பளை பிள்ளையும் ஒரு நாளைக்கு யூபிக்கு பீகாருக்கு அனுப்பி பாரு. ஒண்ணு இல்ல, ஒரு 24 மணி நேரம் மணிப்பூர்ல விட்டு பாரு. இன்னும் ஒரு சில அறிவுஜீவிகள் பேசுறாங்க, உத்தரப்பிரதேசத்தில் 5 கற்பழிப்பு, மகாராஷ்டிராவில் 5 கற்பழிப்பு. நான் என்ன சொல்றேன், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், புரியுதா? தமிழ்நாட்டு அரசியலை பற்றி பேசுங்க. நம்ம அடுத்த எங்கே இப்போ விஜய் நின்றுட்டோ இல்லை முதல்வர் ஸ்டாலின் நின்றுட்டோ போய் உத்தரப்பிரதேசத்தையோ இல்லை மகாராஷ்டிரா போய் நின்று ஜெயிக்க போகிறது கிடையாது. எடப்பாடி ஆட்சியில் நடக்கவே இல்லையா துப்பாக்கி சூடு? அதனால தானே மக்கள் எடப்பாடிக்கு ஓட்டு போடாமல் ஸ்டாலின் அவர்களுக்கு ஓட்டு போடுறாங்க. இப்போ இந்த ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியிலையும் அதே தவறு நடந்து எடப்பாடி ஆட்சியில் இந்த தவறு நடக்கவில்லையான்னு கேட்கறது எவ்வளோ முட்டாள்தனமான கொஸ்டின். நிறைய தெரியப்படுது இல்லாமல் இருக்கு. இப்போ எனக்குமே இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் கேட்கும்போது நான் உமன் சேஃப்டி இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு தான் சொல்கிறேன். பட் when you started asking questions we will get to know. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும். மேடம், இப்போ விஜய் அவர்கள் நேற்று பொதுக்குழுவில் பேசினதை பார்த்தீங்களா? அவரோட பேச்சு எப்படி இருந்தது? ஸோ தளபதி விஜய் அவர்கள் பேச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருந்தது. மக்களோட மக்களாக இருந்து ஒரு உண்மையாக உணர்ச்சி பூர்வமாக இருக்கிறது தான் நிஜமான அரசியல். ஸோ அதை நேற்று அந்த பேச்சில் பார்க்க முடிஞ்சுது. அவர் வந்து மு.க. ஸ்டாலினை பற்றி ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தார். அதே மாதிரி மோடியவும் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தார். அவரை இந்த மாதிரி பேச மாட்டேன்றாரு, பேரை சொல்ல மாட்டேன்றாரு அப்படின்னு சொன்னவங்களோட வாயை அடைச்சிருக்காரு. ஒரு எனர்ஜி கொடுக்குற மாதிரி பேசியிருந்தார். ஃபீலிங் வெரி செக்யூர்ட் ப்ளஸ் நல்லா இருந்துச்சு கேட்கவே. யாராவது அப்படி வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த அரசில். இந்த பெண்கள் தான் வந்து இந்த திமுக ஆட்சிக்கு முடிவுரை எழுதுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா தமிழ்நாட்டில்? இது வந்து உண்மைங்களா? நல்ல கேள்வி கேட்டீங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயமா இருக்குது. ஒரு பெண்ணாக எனக்கு வந்து டு பி ஹானஸ்ட் ஐ ஃபீல் வெரி அன்சேஃப் இன் தமிழ்நாடு டுடே. இப்போ நைட்டு இங்கே ஒரு 7:30க்கு மேலே இங்கே ஒரு 9 o'clock நான் டி நகர் வந்தேன்னு வச்சுக்கோங்க, உடனே அவங்க நினைக்கிற விதங்களே தப்பாக இருக்குது. நம்ம அன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறோம். உமன் சேஃப்டி தமிழ்நாட்டில் மொத்தமாக இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. நிறைய உமன்ஸ்க்காக நிறையவே பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் இன்னும் கூட நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க வேண்டியது இருக்குது. பட் முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இப்போ நிறையவே உமன் சேஃப்டி நல்லா இப்போ அந்த எப்படி சொல்கிறது 12 o'clockலாம் போயிட்டு வரவங்களாம் வீட்டுக்கு சேஃப்டியாக. ஆனால் இப்போ லாஸ்ட் மந்த்து மட்டுமே நிறைய பாலியல் வன்கொடுமைகள் அங்கங்கே நடந்தது. அவுட் ஆஃப் த சென்னையில் இன்டீரியரில் நடக்குது, அது கண்ணுக்கே தெரியாமல் இருக்குது. இப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் கூட ஒரு போன மந்த்து ஒரு பொண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை செய்து அந்த எஃப்ஐஆர் காப்பியெல்லாம் லீக் பண்ணியிருந்தாங்க. ஆமாம் ஆமாம், அது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடக்குது. அந்த மாதிரி நிறைய பேர் வெளியில் வந்து சொன்னால் மட்டும்தான் தெரியுது. அது எல்லாருமே உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு அதை அந்த அபியூஸை வந்து வெளியில் வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால தெரியும். அதே மாதிரி போன மாதம் இங்கே ஈசிஆரில் சென்னை திருவான்மியூரில் காரில் போயிட்டு இருந்தவங்கள டிஎம்கே ஃப்ளாக் வச்சுட்டு வந்து சேஸ் பண்ணி அவங்க ஹராஸ்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. நிறைய தெரியப்படுது இல்லாமல் இருக்குது. இப்போ எனக்குமே இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்கும்போது நான் உமன் சேஃப்டி இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு தான் சொல்கிறேன். பட் when you started asking questions we will get to know. ஏன்னா அது மறந்து போயிடுறோம், நாளடைவில் அதை மறந்துடுறோம், நமக்கே தெரிய மாட்டேங்குது. மெயின் சிட்டியில் மெயின் கிண்டியில் இருக்குது. இப்படி ஒரு ப்ரொடெக்டட் கேம்பஸ் உள்ள ஒரு பொண்ணுக்கு ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்குது. எவ்வளோ பெண்கள் பேசாமல் இருந்திருப்பாங்க. ஆனால்
அந்த பொண்ணு தைரியமா இதை முன்னெடுத்து வைக்கணும் அப்படின்னு ஒரு தைரியமா ஒரு பெண்ணை முன்னெடுத்து வைக்கும்போது அதுக்கு ஏன் ஒரு ஆக்ஷனே இல்லை? ஏன் இன்னி வரைக்கும் அந்த ஒரு நபரை தவிர யார் அந்த சார் அப்படின்னு வந்துச்சு, அது அப்புறம் அதை ஆஃப் பண்ணிட்டாங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் கூட இணையதளத்தில் வெளியிட்டிருந்தாங்க. அந்த பெண்ணோட அந்த எஃப்ஐஆர் காப்பி கூட இணையதளத்தில். தட் இஸ் ஹாரிபிள். ஒரு பெண்ணா எனக்கு எவ்வளவு பயம் இருக்கும். இது எதுக்கு பண்ணாங்க? இது எதனால? இதே பாலியல் வன்கொடுமை விஷயத்துக்கு இதே அண்ணா யூனிவர்சிட்டியில அவர் மேல கேஸ் இருக்கு அப்படின்னு இருக்கப்போ ஏன் அது மேல ஆக்ஷன் எடுக்கல? இப்போ உண்மையாலுமே திமுக அரசு பெண்களுக்கு பாதுகாப்பு தரலன்றது உண்மைதானா? கண்டிப்பாக அவங்க எல்லாம் அறிக்கை அரசியல் தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க மக்களுக்கான அரசியல் நடத்தலை, அவங்க குடும்பத்துக்கான அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக மறுக்க முடியாது. அதில் ஒரு ஹாஃப் ட்ரூத் இருக்குது. விமன் எல்லா இடத்துலையும் எல்லா மென்னையும் சொல்ல முடியாது. பட் இன்னும் கொஞ்சம் அன்சேஃபாக ஃபீல் பண்ணுற பிளேசஸ் அண்ட் பீப்புள் இருக்காங்க. தம்பி, எல்லாருமே வந்து பேசுகிறாங்க தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் அதே தமிழ்நாட்டில் பெண்களால் ஆண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றத யாருமே சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. இது நிறைய சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இது விஜயும் சொல்ல மாட்டேங்காரு, வேற யார் பேசாலும் சொல்ல மாட்டேங்காங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய பெண்களால் ஆண்கள் பாதிக்கப்படுறோம். எந்த மாதிரினா எந்த மாதிரினா அவங்க எதோ நமக்கு ஆண்களுக்கு என்ன கற்பு இல்லையா? என்ன நமக்கும் இருக்குல்ல, எல்லா ரீதியாகவும் பாதிக்கப்படுறோம். என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. உமனுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய கவர்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த 1000 ரூபாய் வந்து உதவித்தொகை, அப்புறம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 1000 ரூபாய் தரது, காலை உணவு திட்டம். இப்போ இந்த மக்களுக்கு 1000 ரூபாய் தரது முக்கியமா இல்லை பெண்களுக்கு சேஃப்டி தரது முக்கியமா? இல்லை, காசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிப்படை இதில் இருக்கிறவங்களுக்கு அது தேவைப்படுது, அது அத்தியாவசியமாக இருக்குது. அது உதவியாகவே இல்லை, நம்ம மறுக்க முடியாது. ஆனால் வந்து சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு நான் எதிர்பார்க்குறேன். அந்த மாதிரி காசு இல்லாதவங்கள தான் வந்து என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்றவங்களும் இருக்காங்க. ஏன்னா அவங்கள கேட்கறதுக்கு யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இப்போ அந்த 1000 ரூபாய் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் பெண்களுக்கு கொடுக்குறது எப்படியும் ஒரு 10,000 கோடி தேவைப்படும். அதை வச்சு இன்னும் போலீஸ் ஃபோர்ஸ் அதிகப்படுத்துறது, பாதுகாப்பு அதிகப்படுத்துறது, அந்த மாதிரி உபயோகப்படுத்தலாம்ல அந்த காசு. ஆக்சுவலி இது பாலிடிக்ஸ் ரீதியாக போகிறதுனால எனக்கு என்ன தோணுதுன்னா, உமன் வந்து அவங்கள வந்து நம்ம இந்த காசு கொடுத்து இது பண்ணிட்டா அவங்க ஓட்டு நமக்கு கிடைக்கும்ன்ற ஒரு அது ஒரு ஜஸ்ட் நம்மளை கண் துடைப்பாக வைக்கிற ஒரு விஷயம். உண்மையாகவே நல்லது பண்ணணும்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கொடுக்குற காசை வந்து அந்த மாதிரி ஒரு உமன் சேஃப்டிக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் அது அவங்களுக்கு தேவையில்லை. அது என்ன பெரிய பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு ஓட்டு வேணும்னா உமன் அந்த அவங்களுக்கு வந்து ஃப்ரீ டிக்கெட்ஸ் கொடுக்குறதோ இல்லை இந்த மாதிரி 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்குறதோ நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஒரு டாக்டிக்ஸ் தானே. at the end of the day அதை அவங்க பண்ணாதான் அவங்களுக்கு அந்த ஓட்டு விழுன்றது அது தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த கருத்து உண்மையாலுமே பெண்களுக்கு சேஃப்டி இருக்கா இல்லையா? என்ன பெண்களுக்கு சேஃப்டி இல்லாமையா மகளிருக்கு பஸ் விட்டுருக்காங்க, பெண்களுக்கு சேஃப்டி இல்லாமையா மகளிர் ஊக்கத்தொகை கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் நியூஸ்லாம் சரியாக பார்க்கறது இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜில் வச்சு அந்த கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்தாங்க. ஈசிஆரில் காரில் போயிட்டு இருந்த பொண்ணை திமுக கொடியை வச்சு துரத்துனாங்க. 7 பேர் சேர்ந்து ஒரு குழந்தைய கற்பழிச்சிருக்கிறாங்க. டீச்சர் ஒரு ஆசிரியர் குழந்தைய கற்பழிச்சிருக்காங்க. இந்த போன மாதத்தில் வந்து நிறைய பெண்களுக்கு பாலியல் வன்புணர்வு நடந்திருக்குது. அந்த 1000 ரூபா உதவித்தொகை கொடுக்கறது உண்மைதான். ஆனால் அந்த 1000 ரூபா வச்சு உமன்ஸ்க்கு சேஃப்டி கொடுக்கலாம்ல, அதுதான் கேள்வி. டிஎம்கே கொடி வச்சு அவங்க போனாங்க இல்லைங்களா, அவங்க டிஎம்கே கிடையாது. நீங்கள் மீடியா ஒழுங்காக பார்க்கல நான் நினைக்கிறேன் உங்களை பற்றி. ஆனால் என்ன இந்த மாதிரி நிறைய கதையை நாங்கள் கேட்டிருக்கிறோம். டிஎம்கே கொடி வச்சு போவாங்களாம், கேட்டால் டோல்கேட்டில் ஃபீஸ் அப்போ தான் வந்து வாங்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்களா? புரியுதா உங்களுக்கு? அது புரியுது நல்லா, உங்களுக்கு தான் புரிய மாட்டேதுன்னு நினைக்கிறேன். அது எப்படின்னா அது சொல்லுவாங்க, யார் வேணால் சொன்னால் சொல்லுவாங்கண்ணா. ஏன்னா அவங்க டிஎம்கேல போஸ்டில் இருக்கவங்க இப்போ கூப்பிட்டு கட்சிக்கு பிரச்சனை நீ ஏடிஎம்கே ஆளுன்னு சொல்லுன்னா அவங்க கண்டிப்பாக சொல்ல தான் செய்வாங்க. அது உண்மை தாங்க தம்பி, அப்படி நினச்சிக்காதீங்க. பெரியார், அண்ணா, கலைஞர் அப்போ நல்ல கட்சியாக இருந்துச்சு, அப்போ பெரிய கட்சியாக இருந்துச்சு. இப்போ என்ன சூழ்நிலை வேலை இருக்குது திமுக? தம்பி, நான் சிம்பிளாக உங்கள்ட்ட சொல்லிடுற ஒரு விஷயம். ஒரு குடும்பத்தை இன்னைக்கு கட்டி ஆடுறதுக்கே நமக்கு நிறைய பணம் தேவைப்படுது. நம்ம வந்து மத்திய அரசாங்கம் அதனால அவ்வளோ கொள்ளடிக்கிறாங்களா அந்த குடும்பத்துலேருந்து? ஸோ இது வந்து ரொம்ப ஒரு கண்டிக்க தக்க வேண்டிய விஷயம். ஒரு பெண்ணா ஐ ரியலி ரெக்வெஸ்ட் த கவர்மெண்ட் அண்ட் த கன்சர்ன்ட் அஃபீஷியல்ஸ், தயவு செய்து இதுக்கு ப்ளீஸ் டேக் அ ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்ஷன் அட்லீஸ்ட் நவ். ஏன்னா பிரச்சனைகள் நடக்கிறது முதல்வர் அவர்களுக்கு போதா, அவர்ல போயும் அவர் கண்டு காணாம இருக்காங்களா? அது போகுதான்ற கேள்வியை விட போகணும், கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கணும். அதுக்கு தானேங்க எலெக்ஷன்ல ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறோம், அதுக்கு தானே நம்ம ஜனநாயகத்தில் இருக்கோம், அதுக்கு தானே நமக்கு ஒரு வாக்கு உரிமை இருக்கு. ஆமாம் மேடம். இப்போ வாட்சி மாற்றம் இந்த 2026 கண்டிப்பாக ஏற்படும் நினைக்கிறீங்களா?
கண்டிப்பாக ஏற்படணும். ஏன்னா தமிழ்நாடு காப்பாற்றப்படணும். தமிழ்நாடு போகிற ஒரு டைரக்ஷனே ரொம்ப டேஞ்சரஸாக போயிட்டுருக்கு. இந்த சோஷியல் செக்யூரிட்டியில் இருக்கட்டும், எக்கனாமிக் க்ரோத்தில் இருக்கட்டும், இப்போ மது விலக்கு இஷ்யூஸ் அண்ட் ஈவன் இப்போ 1000 கோடி ஊழல்ன்றாங்க. 1000 கோடின்றது ஒரு ஜஸ்ட் ஒரு நேம் சேக் அப்படின்றாங்க. ஆக்சுவல் ரிப்போர்ட் வரும்போது இது ஈவன் 40,000-50,000 கோடி ஆகுன்றாங்க. அண்ட் ஈவன் இப்போது ட்ரக் யூசேஜ், இந்த இவ்வளோ இஷ்யூஸ் வருது. பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அப்போ தமிழ்நாடு நிலம் என்ன அப்படின்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ 2026 இது கண்டிப்பாக இதுக்கு ஒரு பதில் நடக்கணும். முக்கியமாக வாரிசு அரசியலுக்கு மக்கள் ஒரு முடிவு கட்டியே ஆகணும். அது கண்டிப்பாக நடக்கும். 2026 மாற்றம் வருது. விஜய் அவர்கள் வருவார் கண்டிப்பாக 100%. அதாவது இவங்களே அதுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. ஸோ தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. கண்டிப்பாக அவர் தான் சிஎம். அதாவது அரசியல்ன்றது என்னங்க, ஒரு சாதாரண மக்களாக இருந்து அவங்க பிரச்சனைகளை புரிஞ்சுட்டு ஒரு உணர்ச்சி பூர்வமாக ஆக்ஷன் எடுக்கிறது தான் அரசியல். எனக்கு ஒரு அரசியல்வாதி வேணுமா இல்லை எனக்கு ஒரு தலைவர் வேணுமான்னு கேட்டால் எனக்கு ஒரு உணர்ச்சி பூர்வமான நல்ல தலைவர் தாங்க வேணும். அதுதான் தளபதி விஜய் அவர்கள். கண்டிப்பாக 2026 அவர் தான் சிஎம். இன்னைக்கு மகளிர் தினத்துக்கு ஒரு வீடியோ போடுறாரு ஒரு அரசியல் தற்குறி. தமிழ்நாட்டுல திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஏன்பா உன் பொண்டாட்டியும் பொம்பளை பிள்ளையும் ஒரு நாளைக்கு யூபிக்கோ பீகாருக்கோ அனுப்பி பாரு. ஒண்ணு இல்ல, ஒரு 24 மணி நேரம் மணிப்பூர்ல விட்டு பாரு. இன்னும் ஒரு சில அறிவுஜீவிகள் பேசுறாங்க, உத்தரப்பிரதேசத்துல 5 கற்பழிப்பு, மகாராஷ்டிரால 5 கற்பழிப்பு. நான் என்ன சொல்றேன், நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம், புரியுதா? தமிழ்நாட்டு அரசியலை பற்றி பேசுங்க. நம்ம அடுத்த எங்கே இப்போ விஜய் நின்றுட்டோ இல்லை முதல்வர் ஸ்டாலின் நின்றுட்டோ போய் உத்தரப்பிரதேசத்தையோ இல்லை மகாராஷ்டிரா போய் நின்று ஜெயிக்க போகிறது கிடையாது. சில அறிவுஜீவிகள் அவங்களுடைய வீடியோ வைரலாக ஒன்று பேசுவாங்க. நம்ம ஸ்டேட்டில் என்ன ப்ராப்ளம் அதை மட்டும் பேசுங்க. அதர் ஸ்டேட்டை நம்மளோட கம்பேர் பண்ண வேணாம். இன்னும் நம்ம ஸ்டேட்டோட அதர் ஸ்டேட்டு எவ்வளோ வளர்ந்துருக்கு, அதை பற்றி பேசுங்க. அதை சொல்கிறது கிடையாது. தவறுகள் நடக்கும்போது மட்டும் இங்கேயோடு அங்கே அவங்க கற்பழிச்சாங்க இவங்க அது பேசவே கூடாது. இன்னும் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு வலுப்படுத்தும் அப்படின்னா பெண்கள் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும் மெயினாக. அடுத்து அதில் நான் இப்போது பாதுகாப்பு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இல்லை. இப்போது இலவச பேருந்து, மகளிருக்கு 1000 ரூபாய், படிக்கிற பெண்ணுக்கு 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி 10,000 கோடி சொல்கிறாங்க. இந்த வருஷம் 10,000 கோடி இதுக்கு இலவசமாக 1000 ரூபாய் கொடுத்தோம். மகளிருக்கு பேருந்து இலவசம். இந்த ஃபண்டை வச்சு எக்ஸ்ட்ரா போலீஸ் போர்ஸ் வச்சு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம்ல இந்த அரசாங்கம். நான் என்ன சொல்கிறேன், ஒவ்வொரு அரசாங்கமும் இப்போ ஏடிஎம்கே இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும், டிவிகே இருக்கட்டும், யார் வந்தாலும் இந்த இலவசம் அப்படின்ற பேரில் மக்களை அடிமைப்படுத்தாமல் இருந்து நீங்கள் என்ன ஒரு நல்ல திட்டம் செஞ்சாலும் அதை கண்டிப்பாக நான் வரவேற்கிறேன். சரியா? அதனால் அந்த இலவசங்களை கொடுத்து மக்களை அடிமைப்படுத்த வேண்டாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. இதுக்கு பதில் நீங்கள் அதுக்கு ஒருத்தான ஒரு இப்போது பொருளோட விலையை கம்மி பண்ணலாம், இந்த இலவசத்தை கொடுத்து விட்டுலாம். ஆமாம், இன்னும் நிறைய விஷயங்கள் அத்தியாவசிய பொருளோட விலைகளை ஏறிட்டே இருக்குது, அதை கம்மி பண்ணலாம். நீங்கள் தம்பி சொன்ன மாதிரி இதுக்கு பாதுகாப்பையும் பலப்படுத்தலாம் இந்த தொகையை வச்சு. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு மூலை தப்பு நடக்கும். மழையே பெய்தாலும் முதல்வர் தான் திட்டுவீங்க. மழை பெய்ய போன மாதம் மட்டுமே தமிழ்நாட்டில் 37 கொலை என்னென்ன டேட்டிங் நடந்திருக்குன்னு ஜூனியர் விகடனில் அப்படியே போட்டிருக்காங்க. நாங்கள் எல்லாம் படிக்கிறோம் தம்பி. படிக்கிறீங்களா? 37 கொலை, நிறைய பாலியல் வன்கொடுமை. எங்கேயோ ஒரு மூலையில் நடக்கலைன்னா இங்கே பெரிய யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்திருக்கு. சென்னை ஈசியாவில் நடந்திருக்குது. இல்லை, ஒரு காவல் அதிகாரி நான் கொல்லப்படுவேன் என்று வீடியோ பதிவிட்ட பிறகு சிஎம்ஐ டேக் பண்ண பிறகு அவர் கொல்லப்படுகிறார். இது எங்கேயோ சின்ன தவறு கிடையாது, இதெல்லாம் மிகப்பெரிய தவறுண்ணா. இது சின்ன தவறு நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் சின்ன தவறுன்னு சொல்லவே இல்லையே. அப்போ எங்கேயோ ஒரு சின்ன தவறு மழை பெஞ்சாலும் ஸ்டாலின் என்ன சொல்லுவேங்கன்னா இப்போ அவர் தானே சிஎம், அவர் தானே சொல்லி ஆகணும். இப்போது உங்களுக்கு எப்படி விளக்கம் கொடுக்க தெரியல எனக்கு. நான் 2ஆம் கிளாஸ் ஃபைலு, ஓகேங்களா? எடப்பாடி ஆட்சியில் நடக்கவே இல்லையா துப்பாக்கி சூடு? அதனால தானே மக்கள் எடப்பாடிக்கு ஓட்டு போடாமல் ஸ்டாலின் அவர்களுக்கு ஓட்டு போடுறாங்க. இப்போ இந்த ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியிலையும் அதே தவறு நடந்து எடப்பாடி ஆட்சியில் இந்த தவறு நடக்கவில்லையான்னு கேட்குறது எவ்வளோ முட்டாள்தனமான கொஸ்டின். அதனால தானே மக்கள் அவர்களை புறக்கணித்து இவர்களுக்கு ஓட்டு போடுறாங்க. நியாயமான விஷயம் தம்பி. நம்ம மத்திய அரசாங்கத்தோட கூட்டணியில் இல்லை. ஆமாம், புரியுதுங்களா? புரியுது. ஏதோ ஒரு மூலையில் தப்பு நடக்கலாம். ஏதோ ஒரு மூலையில் இல்லைன்னா தமிழ்நாடு முழுக்க தப்பு மட்டும் தான் நடக்குது. எங்கே நல்லாட்சி நடக்குது? இப்போ இதுக்கு ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக தேவைப்படும். கண்டிப்பா உமன் சேஃப்டின்னு இல்லை, மொத்தத்துக்கே ஒரு சேஞ்ச் வந்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா எப்போ பார்த்தாலும் ஒரு 2 கட்சியோ 3 கட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. So it wants to become new one.
ஓகே, விஜய் ஆட்சிக்கு வருவாருன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமா? வர்றாரோ இல்லையோ சம்திங் சேஞ்ச் அவர் மேல ஒரு பயம் இருக்கு, அவர் கேட்பாருன்ற ஒரு பயம் இருக்கு. ஆமா, இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி தொகை கொடுக்கறதோ இலவச பேருந்து கொடுக்கறதோ முக்கியமா, இல்ல பெண்களுக்கு சேஃப்டி கொடுக்கறதோ முக்கியமா? சேஃப்டி முக்கியம். அந்த இலவசத்தை விட அங்கங்க இப்போ நாங்க வந்து இப்போ லேடி போலீஸ் கிட்ட போறோம், நம்ம நேரடியா போனாலும் நமக்கான மரியாதை அவங்க சரியா கிடையாது. அவங்க எக்ஸ்பெக்டேஷன் வேறையா இருக்குது. அவங்க நம்ம இப்போ இதே கிட்ட நான் யாராவது தெரிஞ்சவங்க மூலம் போனா அதுக்கு எனக்கு அந்த ரெஸ்பெக்ட். ஆமா, யாருன்னா ஒருத்தர் அவங்க கட்சி ஆளுங்கட்சி எம்எல்ஏ எம்பி மூலியமா போனா மரியாதை. சார்ந்தவங்களோ ஏதோ ஒண்ணு கிடைச்சா இந்த பிரச்சனை எல்லாம் தீர்றதுக்கு ஆட்சி மாற்றம் கண்டிப்பா தேவை. அதை வந்து விஜய் வந்து கொண்டு வருவாருன்னு நினைக்கிறோம். வரணும், வாழ்க வளமுடன். அதைத்தான் ஜெயலலிதா அவங்களும் கண்டிப்பாக சொன்னாங்க. ஜெயலலிதா என்ன சொன்னாங்க, அப்பா முதல்வர், மகன் துணை முதல்வர், பேரன் எம்பி, அமைச்சர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதுதான் இன்னைக்கு அவங்கள தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. ஆமாம், குடும்ப அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அரசியலுக்கு வாரிசு பண்ணலாம், வாரிசுகள் யார் வேணாலும் ஆளலாம் வரலாம், ஆனால் குடும்ப அரசியல் பண்ணுறது குடும்ப அரசியல் பண்ணக்கூடாது. அவங்க ஒரு சின்ன ஒரு மீட்டிங்கை வந்து போட்டிருக்காங்க. ஒரு ஸ்டேஜை போட்டு ஒரு 1000 பேர் கூடி உட்காந்த மாதிரி அங்கங்கே மைக்கை வச்சு, என்ன என் வீட்டிலேருந்து ஒரு முட்டு சந்துன்னு வச்சுக்கோங்க, ஒரு குழந்தைய அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கோ எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறோம், ஓகேங்களா? இங்கே இருந்து நான் குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு அவசரமாக கூட்டிகிட்டு போய் அவங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. சார், குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு அவசரமாக கூட்டிகிட்டு போகிறேன்னா கூட மனச்சாட்சி இல்லாமல் போயா சுற்றிட்டு போயா அப்படின்னு கடுப்பாகிறது, இன்னும் பல பேர் தள்ளி விடுறது, இந்த மாதிரி அவங்க கட்சியில் பல பேர் பண்ணுறாங்க. இதுவும் கட்சி கெட்ட பேர். எக்ஸாம் டைம்ல வந்து இப்படி நிறுத்தி வச்சுருக்கீங்க, கொஞ்சமா இருக்குவானா? கிளம்புறவருக்கு அவருக்கு தெரியாதாம்மா 10 மணிக்கு மேலே கிளம்பணும்னு. இன்னும் பல விஷயங்கள், இந்த உளவுத்துறைன்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, உளவுத்துறை வந்து இந்த மாதிரிலாம் சம்பவங்கள் இருக்குது, மக்கள் இந்த அளவுக்கு ஓரளவு கொதிப்புல இருக்காங்க அப்படின்றத உளவுத்துறை சொல்றாங்களா இல்லையா அப்படின்றது தெரியல. ஏங்க உளவுத்துறை கண்காணிச்சு தானே ஆம்ஸ்டாங்லாம் கொல்லப்பட்டார். அது வந்து என்னன்னு கேட்டா தம்பி, ஒரு கொலையை வந்து அவங்க திட்டம் போட்டாங்கன்னா யாரும் திடீர்னு போடலாம் வந்து அது யாரும் தடுக்க முடியாது, சரியா? ஒரு காவல் அதிகாரி நான் கொல்லப்படுவேன் என்று ஒரு செல்ஃபி அவர் ஸ்டாலினை டேக் பண்ணியும் அவர் கொல்லப்பட்டிருக்காரு. உளவுத்துறை சுத்தமா வந்து வேலை செய்யல. கடைசி மாசத்துல வந்து 37 கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு ஜூன் 20 லிஸ்டோட போட்டிருக்காங்க. கண்டிப்பா உளவுத்துறை சுத்தமா வேலை பார்க்கல, டெய்லி ரிப்போர்ட் சிஎம்க்கு கொடுக்கறது இல்ல, அவங்களும் கேட்கறது இல்ல அப்படின்றாங்க. அப்ப இந்த ஆட்சி எதை நோக்கி, தமிழ்நாட்டை எதை நோக்கி திமுக கொண்டு போயிட்டு இருக்குன்னு? ஒருவேளை 2026 நம்மளால வர மாட்டோம் அப்படின்ற எய்ம்லேயே அவங்க இருக்காங்களா அப்படின்றதும் தெரியாது. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இலவச பேருந்து, 1000 ரூபா பணம், இலவச அரிசி, இந்த மாதிரி சில பொருட்களை கொடுத்தாலே மக்கள் வந்து திருப்தி ஆயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இது கிடையாது திருப்தி. மக்களுக்கு போதிய நல்லாட்சி தேவை. அத்தியாவசிய பொருட்கள் விலை வந்து குறையணும். இன்னொன்று என்ன கேட்டால், இன்னைக்கு பல பேர் பயந்துட்டு இருக்காங்க. ஒரே நாளில் 2 கொலை பட்ட பகலில், நீ சொன்ன மாதிரி தான், திருநெல்வேலி கொலை, ஈரோட்டில் எங்க ஒரு கொலை. இந்த மாதிரி வந்து அசம்பாவிதங்கள், ஒருத்தன் ஒரு தவறு பண்ணுறான்னா அவனை தண்டிக்கணும். அவனுக்கு வந்து திருப்பி அடுத்து இதை பார்க்குறவன் அடுத்து தவறே பண்ணக்கூடாத அளவுக்கு அவன் வந்து தண்டனைகளை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து ஒரு சாதாரணமாக ஒரு செயின் பறிச்சுட்டு போனவனை வந்து ஏர்போர்ட்ல போய் 4 தனிப்படை அமைச்சு பிடிக்கக்கூடிய நம்ம தமிழகத்துல சிறந்த காவல்துறைலாம் இருக்கிறாங்க. அவங்கள வந்து ஆமா, இது எங்க இது எதை நோக்கி போகுது? ஒருத்தன் திருடுறவன் முன்னாடியே பக்கா பிளான் பண்ணி செயின் பறிச்சுட்டு ஃப்ளைட்ல போற அளவுக்கு வளர்றான், அவனை கரெக்டாக பிடிக்கிறாங்க. இதே கொள்ளடிக்கிறவன் பிடிக்கிற மாதிரி கற்பழிக்கிறவன், இந்த தேவையில்லாமல் கொலை பண்ணுறவன், இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு உரிய தண்டனை கொடுக்கணும் அப்படின்றதான் பொதுமக்களாகிய எங்களுடைய கருத்து. கண்டிப்பாண்ணா. அதாவது என்ன சொல்றீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு நல்லதை பண்ணிட்டு இதுதான் எங்களுக்கு நல்லதுன்னு சொல்லாது, எங்களுக்கான நல்லதை பண்ணுங்க அப்படி சொல்ல வரீங்க.